பேசுகிறமே ஒருத்தர்கிட்ட ஹாய் சொல்கிறதாகட்டும் எல்லாமே நம்ம எப்படி எல்லாருக்கிட்டையும் பேசுவோம் அப்படி தான் நமக்கு வரும். அதை தாண்டி அவங்களுடைய ஃப்ளேவர் டே இல்லைடா இது நீ பேசுகிற மாதிரி இருக்குது, எனக்கு உன் டோன் கேட்குது, எனக்கு உன் டோன் வேணாம், அவன் பேசுகிற மாதிரி எனக்கு வேணும். நம்ம ஒரு 4 வாட்டி பார்த்து ஸோ அவனோட டோன் நம்ம ஹாய் ப்ரோ எப்படி இருக்கீங்க அப்படின்னுவோம், ஆனால் அவன் ஹாய் ப்ரோ எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப கேஷுவலாக இருப்பான். இதை நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணி கொண்டு வரது தான் ஒரு டப்பிங் டைரக்டரோட ஒர்க்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த படத்தில் ரொம்ப பர்சனலான ஒருனா ஆர்பி பாலானா. ஸோ அவர் எப்படி சொல்ல, வேலை வாங்குறதுல குறையே இருக்காது. நீங்கள் என்னதான் டைம் இருக்கோ இல்லையோ, நாளைக்கு படம் ரிலீஸ், இன்றைக்கி நமக்கு எதாவது கரெக்ஷன் போகுதுன்னா கூட வேலை இஸ் வேலை. ஸோ ஒரு 5 நிமிஷம் வேலையாக தான் இருக்கும், ஆனால் அதை வாங்குகிற விதம் இருக்குல்ல, நம்மக்கிட்ட வேலை வாங்குகிற விதம்னு சொல்லிட்டு அவன் வந்து இப்போ இந்த லோக்காலே பார்த்தீங்கன்னா ஒரு சீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கிரட்ஜாகி கடிச்சு குடிச்சதை நான் பார்த்தேன்டா அப்படின்னாங்க, நான் கேஷுவலாக கடிச்சு குடிச்சதை பார்த்தேன்டா அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் ஒரு டேய் அப்படி கிடையாது, ஒரு டப்பிங் ஃபீல் இருக்கு. அவன் ஃபேஸை பாரு, அவன் பாடியை பாரு, அவன் த்ரோடு கடிச்சு குடிச்சதை பார்த்துட்டா அப்படின்னு தான் அவன் பயத்தில் பேசுகிற மாதிரி இருக்கும். இல்லாட்டி சாதா படமாக இருக்கும், மாற்று அப்படின்னு சொல்லிட்டு இருந்து வேலை வாங்கி ஒரு ஸ்டேஜ்லேயுமே ஒரு படத்துலையுமே அந்த மாதிரி நிறைய பேர் கூட ரொம்ப எப்படி சொல்ல ரொம்ப ஒரு வெல் விஷஸாக கூட இருந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க.